பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். காஞ்சிபுரம் மாநகராட்சி 48வது வார்டு திமுக கவுன்சிலர் கார்த்திக். இவரது வார்டுக்குட்பட்ட ஜவஹர்லால் தெருவில் டாக்டர் வேணுகோபால் என்பவர் கிளினிக் வைத்துள்ளார். அரசு பதிவு பெற்ற டாக்டரான இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளது. பணம் வாங்கிக் கொண்டு போலி சான்றிதழ் கொடுத்து வந்ததாக தெரிகிறது. இதனை கவுன்சிலர் கார்த்திக் கண்டித்துள்ளார். இருந்தும் போலி சான்று தருவது தொடர்ந்தது. டாக்டரை ஆதாரத்துடன் பிடிக்க கவுன்சிலர் திட்டம் போட்டார். தெரிந்தவர்களை வைத்து தனது பெயரிலேயே டாக்டர் வேணுகோபாலிடம் போலி இறப்பு சான்றிதழ் கேட்டுள்ளார். 500 ரூபாய் பெற்றுக்கொண்ட டாக்டர் கவுன்சிலர் கார்த்திக் பெயரில் இறப்பு சான்றிதழ் கொடுத்துள்ளார். இறப்புக்கான காரணம் மாரடைப்பு என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தான் உயிருடன் இருக்கும்போதே இறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட்டது குறித்து கவுன்சிலர் கார்த்திக் கலெக்டர் ஆபீஸில் மனு கொடுத்தார். சம்பந்தப்பட்ட டாக்டரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். காமாட்சியம்மன் கோயிலாண்ட வேணுகோபால் என்ற டாக்டர் போலி சான்றிதழ், நிறைய போலி சான்றிதழ் கொடுத்துட்டு இருக்கதா ஒரு தகவல். அப்புறம் நேர்ல போயிட்டு இந்த மாதிரி போலி சான்றிதழ்லாம் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மீறி நேற்று 31ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்க சொல்லி ஒரு சான்றிதழ் கொடுக்க சொல்லி கேட்டதுக்கு அவர் என்னுடைய பேருக்கே இறப்பு சான்றிதழ் கொடுத்துருக்காரு. இப்போ 500 ரூபா பணம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி போலி சான்றிதழ் கொடுத்துருக்காரு. அதான் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்கேன், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 31ஆம் தேதி காலையில 11 மணிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் அமைச்சு எனக்கு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் அப்ளை பண்ணது கொடுத்தோம். அவர் எந்த ஒரு பரிசோதனையும் இல்லாம, எந்த ஒரு இதுவும் இல்லாம நேரடியா பணம் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு அவரே இன்னும் காஸ் ஆஃப் டெத்ல கார்டியாக் அரெஸ்ட்னு அவரே கொடுத்துட்டாரு. மாரடைப்பால் இறந்துட்டேன்னு சொல்லி அவரே பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு சார். இறப்பு சான்றிதழ் அவரு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் சார். 500 ரூபாய் பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு சார் சர்டிபிகேட். இதே மாதிரி பல பேருக்கு காஞ்சிபுரம் பொதுமக்கள்ல பல பேருக்கு நிறைய போலி சான்றிதழ் கொடுத்துருக்காரு சார். அந்த மாதிரி அவர் அவர் பேர்ல குற்றவியல் நடவடிக்கை தான் சார் எடுக்கணும். அவரு